ரோலிங்கா சார்? கரெக்டாக கேட்கல. ரோலிங் சார். ஓகே ரோலிங்க. இது ஃபோக்கஸ்லாம் கரெக்டாக பார்த்துங்க சார். ஓகே சார். அப்படி ஆகிடும் சார். ஓகே. இப்போ மைக்கெல்லாம் கரெக்டாக கேட்குதா? நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்டிங். ஹலோ ஹலோ சார், கேட்குதுங்களா? கேமரா உள்ளே கேட்குதுங்களா வெளியே கேட்குது? கேட்குது சார். சரி சார், நான் ப்ரோக்ராம் போயிடுறேன். விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். என்னோடய பேர் சுதன் மகாலிங்கம். ஒன்றும் இல்லைங்க, நான் கனடாலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா விஜய் டிவி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது ஐயோ எதோ அமுக்கி விட்டுங்க. சாரி, ஓகே கண்டினியூ. விஜய் டிவி என்கிட்ட கேட்டாங்க ஒரு வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லி. திங்க் பண்ணி பார்த்தேன். நமக்கு தெரிஞ்சது மிமிக்ரி, எல்லாருமே பண்ணுற விஷயம் தான். பட் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாங்கிற அந்த ஒரு ஐடியாவில் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. கான்செப்ட் என்னென்னு சொல்லிடுறேன். கான்செப்ட் இப்போ தமிழ்நாட்டு நடிகர்கள் பல பேருடைய தங்கச்சிக்கு நாய் கடிச்சிருச்சு. அப்போது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு நடிகர்டையும் போயிட்டு அவங்க துயரத்தை நான் கேட்டுக்க போகிறேன். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜனகராஜ் சார்கிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ நான் போய் கேட்டேன், சார் உங்கள் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ தங்கச்சிக்கு எப்படி இருக்குன்னும் போது அவர் சொல்கிறாரு, அண்ணாதா நான் பாட்டுனே இருந்தேண்ணா, ஆட்டோ ஓட்டினேன், வீட்டில் விட்டாண்ட வரும்போது என் தங்கச்சி ரத்தாக்கராக உட்காந்துக்கிறா. என்னம்மாச்சுன்னு கேட்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்குதா, நாய் கடிச்சிச்சுனே அப்படின்னா. எனக்கு நான் போன்றது கையும் ஓடல காலம் ஓடலைங்க. ஆனால் என் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிச்சுங்க. நான் அந்த நாய்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், என் தங்கச்சியை பார்த்தீங்கன்னா ஓரமாக போன்னு. ஆனால் என் தங்கச்சி கேட்கவும் இல்லை. சாரி, அந்த நாய் கேட்கவும் இல்லை. Hello. Oh, hi. Hey, let me call you back because I'm just recording for Vijay TV right now. Yeah, I'm recording for Vijay TV. I'm recording a mimicry clip for Vijay TV that they want to air it on. Okay, so give me like 5-10 minutes and I'm going to call you back, okay? Yeah, we're going to be leaving, okay? I'm just recording for Vijay TV right now, okay? Okay, bye. சாரிங்க, ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. சரி, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஏன்னா அவர் தான் ஜனகராஜருடைய அந்த கஷ்டத்தெல்லாம் கேட்டிருந்தாப்புல. இப்போ நம்ம ரஜினி சார்கிட்ட போயிட்டு கேட்டோம், சார் உங்கள் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டோம் சார், அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, கருணாநிதி நினச்சி சிரிக்கிறது அழுகுது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் பலவாடியும் தங்கச்சி சொல்லியிருக்கேன், நாய் கூட பழகாதே நாய் கடிச்சு வச்சுன்னு சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ சொல்லி தங்கச்சி கேட்கல, இன்றைக்கி நாய் ஒரு கடை வாங்கியிருக்கா. இப்படி தான் ஆகணும் எனக்கு தெரியும். அவள் கடி வாங்கணும், ரத்தம் வரணும், அதுக்கப்புறம் தான் நாயோட என்னன்னு புரியும். அதனால் இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவரை. ஓ சாரி, ரோலிங் சார். சொல்லிட்டு ரோல் பண்ணுங்க சார். எடிட் பண்ணிடுவீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார். அவருக்கும் அவர் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிச்சான். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டு பார்த்தேன், சார் உங்கள் தங்கச்சிக்கு நாய் கடிச்சுன்னு சொல்லி காலையில் பத்திரிக்கையில் படித்தேன், இப்போ தங்கச்சிக்கு எப்படி சார் இருக்குன்னு போது அவர் சொல்லுவார், ஏய் நான் என் தங்கச்சிக்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், நாய் கூட பழகாதடின்னு. ஆனால் அந்த நாய் என் பேச்சு கேட்கல. இன்னைக்கு அந்த நாய்கிட்ட கடை வாங்கிட்டு உட்காந்துருக்கா. இத்தனை வாட்டி அந்த வீட்டுக்கு பின்னாடி நாய் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்கு தெரிய வேணாமா இது என் தங்கச்சியை கடிச்சா அப்புறம் என்ன ஆகுன்னு சொல்லி இந்த நாய்க்கு தெரிய வேணாமா? ஏய் ஏறாங்க போய் என் தங்கச்சியை கடிச்சு நான் இழுத்துட்டு வாங்கடா, ஏன்னா அந்த நாயை நான் கடிக்கணும். அடே சார் நான் கிளம்புறேன் சார், வரேன் சார் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்த ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ரோல் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க சார்? நான் பல வாட்டி சொல்லிருக்கேன் சார், ரோல் பண்ணும்போது சொல்லிட்டு ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு கனடாவில் எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க? இதை மானத்தை வாங்குறீங்க. சாரி நேர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார், அவர் தங்கச்சிக்கும் நாய் கடிச்சு, அவர் தங்கச்சியும் விட்டு வைக்கல நாய். சரி போய்ட்டு அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், சார் அவங்க தங்கச்சிக்கு நாய் கடிச்சிச்சாமே, இப்போ எப்படி இருக்குது? அவர் சொல்கிறார், அண்ணே சத்தியமாக சொல்லுங்கண்ணே, என் தங்கச்சிக்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன் தெரியுமா, நாய் கூட பழகாத. ஏன்னா நாய்க்கு 5 அறிவுண்ணே, மனுஷங்க எங்களுக்கு 6 அறிவு. ஆமாம், பெருசாக கண்டுபிடிச்சிட்டாரு பாரு. இல்லைண்ணே,
என் தங்கச்சிக்கு நான் என் அறிவை யூஸ் பண்ணி எத்தனை வாட்டி சொன்னேன் நாய் கூட பழகாதுன்னு. ஆனால் இன்றைக்கி அந்த நாய்க்கிட்டே கடி வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி என்னை போட்டு கடிக்கிறா என் தங்கச்சி. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு போயிட்டேன் தெரியுமா. நான் போயிட்டேன். சரிங்க சார் நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து. என்னத்தை தின்னு தொலைச்சோன்னு தெரியல. காலையில் ஒரே வயிற்று புடுங்களா இருக்கு. சார் சார் என்ன சார் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கேட்குறேன். எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் சார் நான். ரோலிங் போகும்போது ரோலிங்னு சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு. நாளைக்கு அங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன சார் நினைப்பானுங்களா கேட்குறேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்க சார்? லூஸ் மாதிரி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, அப்புறம் எடிட் பண்ணிடணும். வணக்கம், மீண்டும் வணக்கம் நேர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரகுவரன் சார், அவர் தங்கச்சியும் நாய் கடிச்சிச்சு. சரி ஓகே, அவர்கிட்டையும் போய்ட்டு கேட்டு பார்க்கலாம். சார் உங்கள் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிச்சாமே, இப்போ உங்கள் தங்கச்சிக்கு எப்படி இருக்குது அப்படின்போது அவர் சொல்கிறாரு, யோ எனக்கு தெரியும் என் தங்கச்சி நாய் கடிக்குன்னு எனக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அந்த நாய்க்கிட்ட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் என் தங்கச்சி மட்டும் கடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த நாய் என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல. நான் என்ன திரும்ப பண்ணுவேன்? டென்ஷன் ஆளுன்னு வச்சுக்க ரங்கசாமி, அந்த நாய்க்கு பாம் வச்சிருவையா. என்ன அது பாமா? சார் டைம் ஆகும் சார், நான் கிளம்புறேன். ஹோப்ஃபுல்லி யுவர் சிஸ்டர் கெட்ஸ் வெல், பாய் சார் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டா.